Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாளிலும் கூட பாருங்க, ரோமர்கள் எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளலாம். 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பைபிள்ல கவனித்து பாருங்க. அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இந்த வசனம் யாரை குறிக்குது அப்படின்னா, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறிக்குது. இன்னைக்கு நம்ம ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் விசுவாசம் உள்ள ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். இங்க ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசம் எப்படி உண்டாச்சு? சும்மா சொல்லிட்டு போயிடலாம், நீ விசுவாசி விசுவாசி தேவனுடைய மகிமையை காணுவேன்னு சொல்லிட்டு. ஆனா எப்படி விசுவாசிப்பது? இங்க ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய ஆழத்தை நாம் பார்க்க போகிறோம். பிரியமான சொன்னங்க, நல்லா கவனித்து பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 75 வயசுல தோன்றி வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததி பெருகுன்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் 99 வயதுல தோன்றி இதோ உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கும், நீ ஈசாக்குன்னு பேரிடுவேன்னு சொல்றாரு இல்லையா? 100 வயதுலதான் குழந்தைய கையில ஆபிரகாம் வாங்குறாரு. அப்போ இந்த இடைப்பட்ட நாட்கள்ல தன்னுடைய நம்பிக்கையில சோர்வடையாம, விசுவாசத்துல சோர்வடையாம ஆபிரகாம்னால எப்படி இந்த உலகத்துல வாழ முடிஞ்சது அப்படின்னா, சக மனுஷரோடு உறவுகளோடு இதோ எப்படி வாழ முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. முதல் சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வசனத்துல பாருங்க, அந்த கடைசி 2 வரியை வாசிக்கிற நல்லா மறுபடியும் பாருங்க. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆபிரகாம் நினைக்காம இருக்கிறார் 2 காரியம். தன்னுடைய சரீரம் செத்து போன பலவீனத்தையும் சாராளுடைய சரீரம் செத்து போன பலவீனத்தையும் அது நினைச்சே பார்க்கல. ஒண்ணு சொல்றாரு, என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சொன்னதை நிறைவேற்றுவார். இன்னைக்கு நிறைய பேருடைய நினைவுதான், நம்முடைய நினைவுதான் என்ன செய்யுது? பரிசுத்த குலைச்சலாக்குது. 2வது பாவம் செய்ய வைக்கிறது. 3வது அவிசுவாசத்தை தோன்ற வைக்கிறது. நினைப்புக்கு அவ்வளவு சக்தி இருக்குது தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல அழகாய் சொல்லியிருப்பார், ஒரு ஆண் ஒரு பெண்ணை தவறா பார்த்துட்டான் அப்படின்னா, கண் பார்வையில தவறா பார்த்துட்டான் அப்படின்னா, அவன் அந்த பெண்ணோடு அவன் விபச்சாரம் செய்தாயிற்று சொல்லி அந்த நினைவுக்கு அவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். என்னைக்குமே தெரிந்து கொள்ளுங்க, நம்ம நினைக்கிற நினைப்பு ரொம்ப சக்தி வாய்ந்தது. என்னைக்குமே என்னுடைய நினைப்பு விசுவாசத்துல இருக்கணும். அதுதான் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க இல்லையா? விசுவாசமா இருக்கணும். அப்போ அந்த அவிசுவாசமான எண்ணம் வரக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய பலவீனத்தை ஆபிரகாம் பார்க்கல. இன்னைக்கு நம்மளும் கூட என்ன தெரியுமா செய்யக்கூடாது? கர்த்தர் ஒரு காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னா அதை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? 2 காரியம். அந்த குறைவை பார்க்க கூடாது, பலவீனத்தை பார்க்க கூடாது. அதை பார்க்காதபடிக்கு, அதை பார்த்தாதான் நமக்கு நினைப்பு வந்துகிட்டே இருக்கும். ஐயோ, நான் பலவீனமா இருக்கிறேனே, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, இன்னும் என் பலவீனம் மாறலையே, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தும் என்னுடைய குறைவு இன்னும் மாறலையே, இன்னும் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாம இருக்கிறேன்னு சொல்ல சொல்ல அவிசுவாசங்கள், சந்தேகங்கள் நமக்குள்ள வந்து பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிப்போம். அப்ப நம்முடைய நினைவு இதோ குறைவிலையும் நம்முடைய பலவீனத்திலையும் இருக்கவே கூடாது. கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆபிரகாம் தினந்தோறும் ஜெபித்தார் தேவனை நோக்கி. நம்முடைய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஆபிரகாமை போல வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆபிரகாம் தன்னுடைய குறைவையும் பலவீனத்தையும் பார்க்காம உண்மையே பார்த்தாரேப்பா. அப்படியாகவே தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள எங்க பலவீனத்தையும் குறையும் நாங்க பார்க்காதபடி உண்மை பார்த்து முழு ஆசீர்வாதம் உள்ள வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.